ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஸ் பாக்ஸ். இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு நெருங்கி போய்க்கிட்டே இருக்கோம். என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்ப்போம். ஓகே, இப்போ மியா வச்சு தான் ஆடிட்டு இருக்கோம். தொடர்ந்து மியாவை பிளட் வர ஸ்டில் கம்மிங்டா. அந்த இவ ஓட்டா போல ஈவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆரம்பிக்கலாமா? சொல்லிக்கிற மாதிரி ஒரு வெப்பனும் இல்லை, எதுவுமே ஒன்றும் இல்லை. ஆன்டிக் காயின் இருக்கு. பாக்ஸ் ஏதாவது இருந்தால் போட்டு வச்சிடலாம். பாக்ஸ் இல்லை போல இருக்குங்க. தேவை மட்டும் தான் கொடுத்து வச்சிருக்கானுங்க. சரி, கிளம்புவோமா? அடா, போகும்போதே சத்தம் வருது. இப்படி போக முடியாதா? வேற எப்படிடா போவேன் நானு? கீழே இருந்து தானே மேலே வந்தேன் நானு. தாண்டா போகணும் நானு. சரி, ஏதாவது இருக்கா பார்ப்போம். இந்த ரூம் இருக்குங்க, மறந்துட்டேன். போகும்போதே திறந்துருவோம் கொஞ்சம் எதிர்க்கும். திறந்தாச்சு. டெஸ்ட்ராய். அழிஞ்சு அழிஞ்சு இருக்கு. பிளேசிங் சாம்பிள் have been taken. ஓகே, அதில் இருக்க கண்டென்ட் எடுத்துட்டாங்க. ஏதாவது ஸ்பான் ஆகுமா என்ன? ப்ரோக்கன். ஓகே, நன்றி. பிளிங்க் ஆகுது ஒரு மாதிரி. செம்ம ஃப்ளூயிட் இருக்கு. ஐயோ, அவசரப்பட்டு இது கூட வச்சிட்டேனே. விடு, லைஃப் தான் ஏற்றணும்னு பார்த்தேன். டாக் பிக் நம்மகிட்ட இல்லை. சரி, பார்த்தாச்சு. குழம்பா கிடக்குது கீழே. அந்த லிஃப்ட் கீழே தான் போனேன். என்னோட பொறி ஆகுது. ஐயோ, இதை திறக்கிறதுக்கு ஏதாவது வேணும். அது ஏறும். எவ்வளோ நேரமா ஏறுவா? வேகமா ஏறுமா? கையில் ஒரு கன்று கிடச்ச பாடு இல்லை. அது ஒரு ஃப்ளோர். இது டங்குட்டிங்க. எப்படா அந்த கேமரா ஒர்க் ஆகுது? எனக்கு அதே புரியல. சேஞ்ச் கேமரா. இது நம்ம ரூமு. இது அந்த பொண்ணு உட்காந்துருச்சு அந்த ரூமு. இது நம்ம ஏறி வந்த மாதிரி லிஃப்ட். அந்த ஈத்தன் இதோ இருக்கான். ரூம் போய் பார்த்தா மட்டும் என்னமா பாட்டம் லெவல்ல இருக்கானா? ஐயோ, வேற வேற பயமுத்துறா ஒரு பக்கம். தெரிய மாட்டேங்குது எங்க இருக்கான்னு. ஓகே, அவ அந்த இதுவை வந்து அந்த அந்த பிளாக் க்ளூ இருக்குல்ல, அதை வந்து மேலே பறவை விட்டுட்டு என்ன பண்ணுறான், இப்போ மைண்டில் வச்சு ப்ளே பண்ணுறா. இவ ஒரு மாதிரி ஹிலுசினேஷனை வச்சு ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. பார்க்குதே.
இந்த வழியா இது? ஒரு வழி போகுது. அப்பா! ஏய் இது முழு நீள கப்பலடா! இவ்ளோ நீளமான கப்பலா? காத்து சும்மா ஜும்முன்னு அடிக்குது. காத்து மழையா தான் இருக்கு இந்த இடம். அப்பா கொடூரமா செத்துருக்கேன். பாவம். பட் இது வந்து ஒரு சித்தரிக்கப்பட்ட கதை தான். பட் ஃபியூச்சர்ல மேபி நடக்கலாம். ஜாம்பி அப்போகலிப்ஸ் மாரி. ஜாம்பி அப்போகலிப்ஸ் எனக்கு நடக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது. அதாவது இந்த மாரி அப்போகலிப்ஸ் மாரி ஒரு எவென்ட் இப்பயே நடந்துச்சு. கொரோனா நடந்துச்சு 2015ல. இதுவே கிட்டத்தட்ட ஒரு அப்போகலிப்ஸ். இல்ல. ஏய் கன் இருக்குப்பா. இருக்கு. அந்த லிஃப்ட் ஸ்க்ரூ பண்றதுக்கு, அன்ஸ்க்ரூ பண்றதுக்கு. இப்போட மேப் கிடைச்சிருச்சு. வேற ஏதாவது இருக்கா? ஓகே. அன்ஸ்க்ரூ பண்றதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட் கிடைச்சிருச்சு. இப்படி போய் இப்படி வர்றோமா? சுத்தி தான் வந்திருக்கோம். இதுதான் அந்த கதவா? வேற எங்க? ஓ இதுக்கு மேலே போக முடியாதா? பாம்புப்பா. அட்லீஸ்ட் ஒரு பாமாவது இருக்கே. தலையாட்டிங்க ஒன்று இருக்கு, பார்த்து வச்சுக்கலாம். லிஃப்ட் வந்து ஓபன் பண்ணி குதிக்கலாமா? எதுவும் ஆகாத நமக்கு விழுந்தா. குதிக்கலாமா ஷோரா? ஓகே ஒன்றும் ஆகல. யூஸ் பண்ணிச்சு. ஓ ஒன் டைம் யூசேஜ் தான் போல, காணாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம். போச்சுடா, ஏதோ வருதுடா. என்னடா நான் இன்னும் வரவே இல்லையடா, அதுக்குள்ளே ஏன்டா வருது? இங்கே வந்துச்சா வெளியில் வந்துச்சா? எப்பா நடந்து போகுது. இங்கே இது வேணும், இந்த ஒயர் வேணும். ரைட் கிளைம் அப்பு தான். நான் அது கீழே போகிறேன் அடி வாங்கிறதுக்கா. சர்வைவல் நைஃப் கத்தி கிடச்சிருச்சு கேஸ். அட்டை பாக்ஸ் எல்லாம் குத்தி குத்தி போட்டுருவேன். இப்போ வெளியவே ரெடியாக நிற்குதுப்பா. இங்கே ஒரு இந்த இது இருக்கு, ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ் டிவிஷன்ஸ் டைரக்டர் ஆலன். இது ஆல்ரெடி படித்தது தானே. யூலின் ரிமைன்ஸ் இஸ் ஹை ரிஸ்க் ஆஃப் பீங் சொல்ல. அது ஏற்கனவே படித்தது தான், லாஸ்ட் டைமே படிச்சிட்டோம். ஹேண்ட் கன் ஆமோ. நம்மகிட்ட கன் இருக்குப்பா. ஈவிஸ் அப்ஸ்டேர்ஸா? என்னடா அப்போ வந்ததே வருது மறுபடியும். பாம் என்ன பண்ணலாம், டவுனில் வச்சுக்கலாம். அப்புனா கத்தி, லெஃப்ட்னா துப்பாக்கி கரெக்டாக இருக்கும். ரீரோல் பண்ணிங்களா? புல்லட் இப்போ மிஷின் புல்லட் தான் இருக்கா? புதுசாக மாதிரி ஐட்டம் இருக்கா? ஓ அவ்வளோதானே ஐட்டம்ஸே. என்ன பண்ணலாம், உள்ள தூக்கி போட்டுடலாம், இடத்த அடைக்கும். அவ்வளோதானா? வந்து வர முடிஞ்சதா? வந்ததுக்கு ஒரு சேவை போட்டு போயிடுவோம். வரும்போது இருந்தது, இப்போ காணும்.
இதெல்லாம் திறந்துருக்கேப்பா. கேளியா? காத்து வரட்டும் கிளம்பு. யாருக்கிட்ட? மோடெல்லாம் இன்னுமேவா இருக்கு? குழம்பு கொதிக்கிற சவுண்டெல்லாம் வருது. ஓகே, கன் பவுடர் கிடச்சிருக்கு. ஏதாவது பண்ண முடியும்? எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம். ஃபோட்டோஸ் மேலே தான் பிங்க் இருக்கு. மேலே ப்ளூ, கீழே ஆரஞ்சு. எடுத்தாச்சு. எடி மட்டும் கிடச்சிட்டே இருக்கு. ஓகே, போலாமா? வேலை முடிஞ்சிருச்சா? எங்க போகுது? நேரத்தில் எங்க போறோம், எதுக்கு போறோன்னே தெரியல. ஓ, 3rd ஃப்ளோர் இப்படியே வந்துட்டோமா? லிஃப்ட் தேவைப்படாதோ? கன் அடிக்கணுமே, அதுக்குண்டான ஆனால் சவுண்ட் வருது. வேற ரெடியாக நிற்குது. வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா பார்த்துப்போம். இந்த கதை மிஸ் பண்ணிட்டோம் பாருங்க. இங்கே ஏதோ இருக்கு. ஒரு இதுக்கு பாருங்க. இங்கே ஒரு இரும்பு கம்பி இருக்கு. இது என்ன இடம்? ஒரே ரிமோட் பாமா இருக்கேப்பா. லாக் பிக் இருக்கு. எங்க வந்தது? வேற உயிர் எடுக்குமே என்ன போட்டு போயிடுச்சா? மேலே ஏறி நிற்போம், அப்போ அது போவோம். போயிடுச்சு கேஸ். அது அன்சைனிக்கு நாம் எப்படி போயிடலாம்? அரேரா 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 அரே. சைட் கதை ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம். வேற விடாது என்ன? இதுகிட்ட புல்லட் வேஸ்ட் பண்ணுமான்னு பார்க்குறேன். போயிடுச்சா?
இது தொந்தரவு வர தாங்க முடியல. ஐயோ ஏய், நான் என்ன பண்ண சொன்னா நீ என்னடா பண்ற? ஆமா, பேசாம நம்ம சுத்தி போயிடலாம். இந்த ஐடியா எப்படி? ஒலே மாசு எப்படி? நீ அங்கிட்டு போ, நான் இங்கிட்டு போறேன். கேப்டன் கேபின் லாக்கர் கீ கிடச்சிச்சு கைஸ். நான் கிளம்புறேன், நீ அங்கே இரு. ஓ, இதான் ஏனியா? ஏனி மாதிரியே தெரியல. போச்சுடா, தீந்தே போச்சுடா. என்னடா போயிடுச்சு? ஒரு லாக் பிக் இருக்குல்ல? ஏய், இதுக்காகடா இவ்வளோ தூரம் வந்தேன். இங்கே ஏதோ ஒரு மிஸ் பண்ணுறேன். இது வந்த வழி, அது இது இல்லை. இன்னும் மேலே போகணும்னு நினைக்கிறேன் நான். புல்லட் வர தீந்து போயிடுது. வேலைக்கு ஆகுது இந்த கண்ணு. எவ்வளோ மேலே ஏற வேண்டியதாக இருக்குது பற்றியா? ஐயோ, ஓ ஓ, இது செம்ம டார்ச்சர் பிடிச்சதுங்க. இது நல்ல வேலை தப்பிச்சிட்டேன் பாமை வச்சு. ஏண்டா ரிமோட் பண்ண, தேங்க்யூ. ஏண்டா இதுக்கிட்ட அடி வாங்கிறதுக்கடா நான் வந்தேன். எல்லாம் மாட்டிவினாடி. நான் ஏதோ கன்று எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன்டா. அது எங்கே விட்டனே தெரில, மறந்து வர போய் தொலைச்சிச்சு எனக்கு. இவன் துரத்துல ஓகே, இது மிஸ் பண்ணிட்டோம். என்ன புல்லட் இருக்க பிரச்சனைக்கு டவுன் தானே ரிமோட் பாம். ஓகே, ஏய் கன்னு எங்கேயோ வச்சிட்டேன்டா நான். எந்த ரூம்னு பதட்டத்தில் மறந்து போச்சே. இங்கே தானே ஏதோ ஒரு ரூமு இல்லை? இந்த லெஃப்ட் ரூமு கரெக்ட். கேப்டன் கேபின். போடு போடு, சாவியை போடு. மூடு மூடு மூடு. யாரா அவன்?
இருடா தம்பியா. ஓ வர ஆடுற இருக்கு. பிறந்தோடனே வரான் பாருங்க guys. புதுச்சா காய் எதுவும் ஏற்படுமா? இந்த ஃப்ளோரில் எடுக்க வேண்டியது எடுத்துட்டோமா? 3rd ஃப்ளோரில். ஆமாம் எடுத்துட்டோம். இல்லையே எடுக்கலையே. ஏ கதை தரத்த எங்கேயோ சத்தம் கேட்குது. திறக்க முடியாது அதை. வந்துட்டோங்க. அப்பா அடுத்த லெவலா. பிடிச்சிக்கலாம். ஐயோ என்ன பண்ணுறது? ஏதோ பந்துடாடே. சீக்கிரம் கேள்வி அடி 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 அடி. என்ன மாதிரி இரண்டா இது? முடிச்சிச்சுரா அது. முதல்ல பாம்பு போட்டுருக்கணும். என்ன பண்ணும்? அதை காலி பண்ணணும். காலி பண்ணிட்டு தான் அடுத்தது போகணும்னு நினைக்கிறேன். எல்லா பாம்பும் இங்கேயே முடிஞ்சோன்னு நினைக்கிறேன். நல்லா தொத்திட்டு வருது இது. கேட் மோல்டட். உள்ள போனோடனே பின்னாடி இருந்து வந்துருமா? எப்படி வரும்னு தெரியல. ஓ எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்கணுமா? ஓகே உருவாக்கியாச்சு. அடிச்சிச்சுரா. காலம் பார்த்து வரட்டும். ஓடுறா எங்கன்னா ஓடுறான். அபிஸ்டாண்டாப்பா. ஓடுறா தம்பி வந்துடா போகுது. ஏய் வத்ரா ஓடுறா. மேலே துப்பிட போகுதுடாடி.
அவ்வா தப்பிச்சிட்டான்டா. என்ன அடி அடிக்குது. அதான் கைஸ் ஓரளவுக்கு இங்கெல்லாம் முடிச்சாச்சு. உள்ள போய் ஒரு சேவ் மட்டும் பண்ணிட்டு வந்துடலாம். இங்கே சேவே இல்லையா? லாஸ்ட்டாக ஒரு சேவ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஏன்னா நம்ப முடியாது, ஏன் எங்கேருந்து அடிப்பானே தெரியாது. அப்பப்போ சேவ் பண்ணிக்கிறது நல்லது மக்களே. அவ்வளோதான், 2 ஃப்ளோர்லேயும் முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட எல்லாமே எடுத்தாச்சுன்னு நான் நினைக்கிறேன். போட வேண்டியது ஃபஸ்ட்டு அந்த கயிறு எடுத்துகிட்டு வந்தோம்ல, அதுக்கு முடிஞ்சது. கேபிள் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரைடு, வி ஹேவ் ரீப்ளேஸ்மெண்ட். ஓகே, இந்த 3rd floor சிக் பே ஹேவ் கோஸ். டாக்டர் வேடல அவன் எங்கே இருக்கான்? ஒரு பையிலும் இல்லைடா உயிரோட. இன்ஜின் ரூம், பட் ஐ கேன் கெட் டவுன் தேர் அன்லெஸ் வி கெட் திஸ் ஒர்க்கிங். கீழே ஒரு பிரச்சனை இருக்குது ஆல்ரெடி நமக்கு. என்னடா மியூசிக்கே இவ்வளோ பலமாக இருக்குது. இங்கேயே சேவ் பண்ணிடலாம் கேஸ், ஏன்னா இல்லைன்னா அங்கேருந்து வரும். இப்போ இதுக்கிட்ட மாட்டின நம்மளை தோச்சிடும்னு தெரியும் எனக்கு ஆல்ரெடி. இங்கேருந்து வந்தால் நமக்கு அப்பப்போ கொஞ்சம் ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை மேலேருந்து இறங்கி வரணும் அந்த சேவ்லேருந்து. ஓகே பண்ணிட்டோம். இன்னும் இப்போ போய் அந்த ஃபியூஸ் எடுத்துகிட்டு வரணும், அவ்வளோதான். ஏய் போடு போடு போடு. எவ்வளோடா உயிர் எடுப்பீங்க டி? இது சுடுறதுக்கே என் புல்லட் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போகுது. வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா? தெரியாது, ரூம்க்கெலாம் ஆல்ரெடி வந்துட்டு போயிட்டோம். ஓ, இங்கேருந்து தான் ஃபியூஸ் எடுத்துகிட்டு போனோம்ல. இங்கே தாங்க எங்கேயோ ஃபியூஸ் இருக்கு. ஐயோ ஏதோ வந்துச்சுடா, ஏதோ வந்துச்சா, ஓடுறான். மியூசிக் என்ன மாதிரி தெரியலையே. ஏய் ஏறா, ஏதோ மியூசிக் வருதுடா.
ஓடுறா தம்பி வந்தாச்சுடா ஃபியூஸ் எடுத்தாச்சுடா ஏறா ஓ லேடிஸா நான் ஏறட்டேன்பா போட்டாச்சுடா ஃபியூஸை ஓ நாம் இருக்கிறதே லிஃப்ட்டுக்குள்ளே தானா ஓகே ஏய் கரண்ட் இருடி ஏதோ வரப்போகுது ஏய் ஏதோ மேலே ஏறி வருதுங்க ஏய் எப்படி வருது போகிறேன் அப்படியே செத்துரு வேணா கடைசிக்கு வச்சுப்போம் காலமு காத்து வரட்டும் ஏன்டா இந்த மாதிரி மியூசிக்லாம் கொடுத்து பயமுத்துறீங்க என்ன ஜஸ்ட் மிஸ் ஒரு பைப் பாம்பு ஏய் என்னடா ஒண்ணுமே ஆகல அதுக்கு வாங்க போய் சேரு போ என்னடா மியூசிக் இன்னும் முடிஞ்ச மாதிரியே தெரியலடா வேற எதுவும் வருமோ வேற ஓவரா இது பண்ண சிடுங்குறாளே இன்னும் ஒன்று இருக்கு மூடியே வச்சுப்போம் ஐயோ பேய்
Ethan. நிலைமை எப்படி ஆகி போச்சு? Ethan? Ethan? ஏய் ஜேக்கு. Hey, shh. I know. I'm not gonna hurt you. ஓகே. Hell, I never would ஏய் have. ஹோம் தியேட்டர்லாம் வச்சிருக்கான் என் வீட்டில். What do you mean? I'm no killer, son. ஓகே. Neither is Marguerite. ஆ Nor my boy Lucas. உன் பையனை பற்றி மட்டும் பேசாதடா வழுக்கு தலையா. Or even Zoe here. ஜோய் கிடையாது, அது ஜோய் செல்லம் பாவம். Evelyn. இருச்சன போகாத இரு, கோச்சிக்காத ஜோய். What the hell is she? No, what did she do to you? ஈவி தான் இவ்வளவும் She பண்ணிருக்கு. affected us with her gift. ஓகே. That's what she ஸோ calls it. கால்டு கிஃப்ட், அவள் கிஃப்ட்னு சொல்லிக்கிறா அதை. I found her near a busted out tank in the bayou. ஓகே. ஸ்டோரி சொல்கிறாங்க, Everything changed after that. அந்த பங்கர்லேருந்து அவளை கூப்பிட்டு வந்து So she தூக்கிட்டு வந்திருக்கான். infects you and then she takes control? No, ஓகே. not exactly, son. ஓகே, அவன் மைண்ட் கண்ட்ரோல் தான் பண்ணுறா போல. She just யுவர் சோல். ஓகே. உன்னோட forces a way into your mind, சோல் soul. எல்லாத்தையும் அவள் எடுத்துப்பா போல. கண்ட்ரோல் பண்ணுவாளா எப்படி தெரியல. Can't fight back. ஓகே. You are connected to her, and you can't resist the urge to. ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் கிடையாது, Oh, இன்னும் தெரியல. you're a different person after that. ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் அவள் எடுக்க மாட்டாளா எனக்கு So புரியல. Mia sent me that message because of Evelyn. Listen, the girl just wants a family of her own. ஓகே. She's the key. All right? You find her, and you stop her. டேய் நான் எப்படிறா? Ethan, இது எந்த ரூமு தெரியலையா? free my family. Please. சரி கெஞ்சாத, போ ஏதாவது பண்ணுற பார்த்து செய்கிறேன் போ. காலில் விழுத்துருவான் போல விட்ட. ஆனால் அவனா கை வாங்கி அடிக்கிறது இல்லை காலில் விழுறது. ஆமாம் இப்போ ஈத்தன் தான் அதுக்குள்ளே இருக்கானே. ஓ Away from him. Why? He doesn't love you. I can make him love you. அதெல்லாம் தேவையில்ல. Don't hurt him. Silly, I told you I'm not gonna hurt him. ஓகே. You dare. So what? You're not my mama. Remember? எப்படின்னு ஒரு பொறுக்கி பைய சார், ஒரு பொறுக்கி பைய. ஆனால் அவளை வச்சு அவனுக்கு டார்ச்சர் பண்ணி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கூடாது. இவங்க பண்ண தப்பு தான். சாதாரண ஒரு குட்டி பொண்ணை டார்ச்சர் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவளை ஃபெயிலியர்னு சொல்லி மைண்ட் அளவில் அவளை ரீதியாக இது பண்ணியிருக்காங்க. Mia, how? There's no time. You have to get out of here and find her. ஐயோ அதோ நிற்கிறாங்க. Take this. What? ஏன்டி என்ன தள்ளி விட்ட? மியா நீ வா. What are you doing? ஐயோ மியா அந்த இது மோடுக்கு போயிட்டாங்க. You need to go. ஏமா நான் போகிறேம்மா, நீ மட்டும் வராதம்மா. I won't be able to resist for much longer. எவ்வளின்னு கூட பரவாயில்ல, நீ அதுவாக மாறிட்டினா அவ்வளோதான் அண்ணினா. Bitch. பின்னாடி தாண்டி இருக்கா. Mia! இது யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் காட்டுறாங்க தெரியலையே. அதெல்லாம் எல்லாமே மோல்டு. திடீர்னு பார்த்தா சாக்கோ ட்ரஃபிள் கேக் மாதிரியே இல்லை இது. ஏன் முடிஞ்சு போச்சு அவ்வளோதாங்க. அடியே எவ்வளின்னு அதை வாரண்டி இருடி உன்னை தாண்டி Little bitch. Where the fuck are you? அவனே அதான் சொல்கிறான் பாரு. இருந்தாலும் கொஞ்சம் கெட்ட வார்த்தையை தவிர்த்துருக்கலாம். அடே இத்தன் தம்பி என்னடா இது? ஏய் உன் தப்பு தாண்டி எல்லாம் எழுத்து வர போட்டு காட்டு வெறுப்பித்துறேன்னு. எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம். பாழடிச்ச கப்பல். கப்பல்லே ஒரு 2 நாள் பிரயாணம் பண்ணியாச்சு போல். அதெல்லாம் கப்பல் விட்டு வெளியே இறங்குறோம். எவ்வளோ பெரிய கப்பல். ஓகே இங்கே தான் இந்த கப்பல் விழுந்திருக்கு போல இருக்குது. இந்த பேக்கர் வந்து இங்கே தான் காப்பாற்றுறாங்க. இன்டு த டெப்ஸ். மியாவை காப்பாற்றினானா இல்லை ஃபஸ்ட்டு எவ்வளோ காப்பாற்றினானுங்களான்னு தான் தெரியல. ஏன்னா 2 பேருமே தான் இருக்காங்க அங்கே. ஏய் ஹெலிகாப்டர் போகுதுங்க. முதல் முறையாக அந்த கேமில் ஹெலிகாப்டர் பார்க்குறேன். கப்பல் இந்த மாதிரி ஈஸியாக இறங்கிட்டு இருக்கலாமே முதலையே. அவன் கீழே தான் இருந்திருக்கான் இத்தனைக்கும் தேவையில்லாமல். ஏற மாட்டேன். ஏறு 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 ஏறு. இந்த முக்கிற ஏறுறதுக்கு இதுனா ஃபேக்ட்ரி பிளேஸ் மாதிரியே இருக்குது பக்கத்துலேயே.
மேலெலாம் ஏற மாட்டானே. உங்கிட்டே தான் போகணும் போல இருக்கு. நம்ம மைண்டுக்குள்ள எப்படி அந்த ஜேக் ஓ இவங்களாம் அந்த இறந்த நிலைமையில் அந்த மோல்டுக்குள்ளே போகும்போது பேச முடியுதோ இவனும் அந்த மோல்டுக்குள்ளே. சால்ட் மைன் சவுத். ஓகே ஏதோ சால்ட் மைன் போட்டிருக்கு. தேர் வாஸ் எ கொலாப்ஸ் இன் அண்ட் மைன் ஆன் ரெக்கார்ட் ஆர் டேட் அண்ட் Axile will never walk on this one again. Can was at the grounders who unstoppable. நம்மகிட்ட எதுவுமே இல்லை இந்த இது உடைக்கிறதுக்கு. ஹெலிகாப்டர் இதுக்கு போட்டு எடுத்து வச்சிருக்கானுங்க. Are they watching us from the helicopter? ஓகே இந்த யார் போட்டோ எடுத்தா? என்கிட்ட அந்த அளவு டேக்கன் மியாஸ் திங்ஸா? ஓகே யூஸ் ஆகுமா கூட தெரியலையே. சரி வச்சு எனக்கு தெரிஞ்சு யூஸ் ஆகாது. இது நல்ல இதுவாக இருக்குடா. நான் வந்து மியாவோட திங்கி எடுத்துட்டேன்னா என்னடே இருக்குது. Travel knife or this holding knife நம்மளது தான் மாஸ். இப்போ E117 தான் நினைக்கிறேன். ஏய் மோல ஹேண்ட் கேன் ஏமோ வைக்கிறதுக்கே இடம் இல்லடா. இல்லை பார். ஓகே இது எதாவது பண்ணலாமா? நமக்கு தேவையெல்லாம் ஆமோ. ஐயோ இது வேணுமே. ஏன் டவுனில் வேணாம் எனக்கு ரைட்டில் தான் வேணும். இது வந்து டவுனில் வேணாம். டவுனில் எனக்கு பாம் வேணுமே. என்ன பண்ணலாம்? இது எது கூடயுமே ஆட் பண்ணவே முடியல. எனக்கு இது இப்படி வேண்டாம். இது மேலே தான் வேணும் எனக்கு. சூப்பர். எவ்லின் டிஷ்யூ சாம்பிள்ஸ் ஆர் எவ்லின் டவுனில் வேணேன். ஓகே ஏய் ஐயோ ரிமோட் பாம்பு வேணுமே எனக்கு. ரிமோட் பாம்பு சும்மா வச்சுக்கலாம். அப்பில் நைஃபு லெஃப்ட்டில் வேண்டாம். இது ரைட்டில் வரட்டும். லெஃப்டில் வந்து இந்த கன்று இருக்கட்டும். ஐயோ இந்த கன்று வச்சுக்க முடியாது அப்படின்னா என்னால். என்னடா எப்படி பார்த்தாலும் இடிக்குதடா. சின்ன கன் கண்டிப்பாக வேணும். சரி எடுத்துருவோம். வேறு வழி இல்லை. கன்று வேணும் கண்டிப்பாக. சின்ன கன் கண்டிப்பாக வேணும். cannot store some கேரி பண்ணுறதுக்கு எதுவுமே இடமே இல்லையா?
ஓகே, ரைட் இது, லெஃப்ட் இதை வச்சுப்போம். 3 கன்னுமே ஒரே டைமில் எடுத்துகிட்டு வரோம். பார்த்துப்போம், ஏன்னா இது இருக்கிற இடத்துல தான் இதை வைக்கிறோம். ஒரு சேவை போட்டுருவோம் வந்ததுக்கு. ஏதோ முடிக்க முடியுமான்னு பார்ப்போம். இந்த காயின் வேறு இருக்குல்ல, இந்த காயினை போட்டு விட்ருவோம். ஒரே நிமிஷம் இரு. முதல்ல இந்த காயினை யூஸ் பண்ண ஆன்டி காயினு 5 இருக்கா என்கிட்ட? ஒருவா எத்தனை தேவைப்படுதுன்னு தெரியாது. ஐயோ, அத்தனை தேவையா? அப்போ முடியாது. அவ்வளோதான் கேஸ், எடுக்க முடியாது. இதுக்கு மேலே நம்மக்கிட்டையும் இல்லை எதுவும். நம்ம ஆன்டி காயின் சரியாக எடுக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, போவோமா? ஓகே, Alpha 1, this is Bravo 1. Do you read? ஆல்ஃபா ஒன் ப்ரோ. Alpha 1, report. Did you find anything? A thorough search of the Baker property revealed 0 survivors. Repeat, I 0 said this, Anna. survivors. We did find evidence of a skirmish. Evelyn? Negative. However, we did find several encrypted messages from the Baker's son Lucas to an unknown third party. You Okay. can probably guess who that was. That's just great. We've had reports using the abandoned mine south of the property. I'm gonna go have a look. Roger that. We'll meet you at those coordinates. If you Yeah. encounter Evelyn, orders are shoot to kill. Repeat, shoot to kill. எவ்வளோ என்ன சுட்டே கொண்டுருங்கன்னு சொல்லிட்டானுங்க. ஐயோ, அதெல்லாம் எடுக்க முடியலையா? ஓ, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆரோ கலரில் அதை வச்சு சுட்டேன். எதுக்குமே யூஸ் படாது, அந்த மாதிரி இருக்கு நிலைமையில இருக்கு. அவ்வளோதான், ஒன்றும் போச்சு. ஷாட்கன் புல்லட்ஸ் நிறைய இருக்க மாதிரி காட்டுச்சு, ஒன்றுமே இல்லை. அவனுங்களை சுட்டே வேஸ்ட்டாக போச்சு புல்லட்டெல்லாம். வேறு எதாவது ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுமா? ஒன்றும் யூஸ் ஆகாது. மேலே எனக்கு தெரிஞ்சு கத்தி தேவைப்படாது. ஆரம்பிப்போம் ஃபைட்டை. எங்கேயோ ஒன்று விட்டு வந்தோம்ல நாம. கைஸ், இதே மாதிரி வேற ஏதோ எங்கேயோ பார்த்தோமே. ஓகே, அப்போ அது இங்கே இல்லையோ? மேக்னம் தான் எடுக்கவில்லை, நமக்கு யூஸே இல்லை அது.
மேக்னம் கன்று தான் நம்மளால் எடுக்கவே முடியலையே. எடுத்தால் தான் யூஸு. ஷார்ட் கன் வேறு இல்லையடா, இங்கேயே எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டேன் நான். ஏய் ஓ மை காட், என்னடா மறுபடியும் 3 வருது. இது அடிச்சிடும் கண்டிப்பாக அடிச்சிடும் நம்மளை. உள்ள வரலாம் போல. அப்பா என்னடா இது, எடுத்த உடனே அடிக்க முடியல. எவ்வளோடா வரும்? வந்துகிட்டு இருக்குடா அது. ஆஹா, இதுக்கிட்டே ஸ்டக்காய் நின்றுவோம் போல இருக்கு. அதான்டா பாம்பை மாற்றணும்டா, வேறு வழி இல்லடா. அதுவே வெளியே தள்ளிடுச்சு. பாம்பு வச்சா தாண்டா வேலைக்கு ஆகும், இல்லைன்னா சோழியை முடிச்சுட்டு போயிருங்க. இப்போ தாண்டா கொன்று அதுங்களே. Oh my god. என்னடா இதுங்களை அடிக்கிறதே கஷ்டமா இருக்கு, வந்துகிட்டே இருக்குங்கடா. ஷார்ட் கன்னிங்கெல்லாம் செல்ஃப் எடுக்காதோ? ஏய், நான் எதுக்குடா எனக்கு பர்னல் ஃபீல் கொடுத்தீங்கப்பா? ஓகே, லைஃப் அதை ஏற்றி வச்சுப்போம். என்ன கொடுத்தானுங்க இப்போ? ஹேண்ட் கன் ஆமோ தான் எக்கச்சக்க. என்ஹான்ஸ்ட் ஹேண்ட் கன் ஆமோ, என்ஹான்ஸ்ட் ஹேண்ட் கன். எப்படி போகிறது? இந்த லிஃப்ட்டுக்கிட்ட வரத்துக்குள்ளே ஒரு வழி ஆயிட்டேன் நான். இதே தாண்டலடா இன்னும் நான். அதுக்குள்ளே செம்மடி அடிச்சிட்டிங்க நான். சி போ அப்படி போ. தேவையில்லை எனக்கு. கும்பிட்டா இருக்கு. ரொம்ப கீழே போதோ டனலு. அவ்வளோதான் கைஸ், என்னென்ன வர காற்று இருக்குன்னு தெரியல. பாம்பு கூட இல்லை நம்மக்கிட்ட, செத்தோம் நாம.
வேற யாரா இருக்கீங்களா? வேற யாரா மிஸ் பண்ணிட்டேனா? இந்த ஒயர் ட்ரிப்லாம் எவனா வந்தானா அவனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். காலியாவு. அப்படிதான். அடுத்தது நான் எதுவுமே பண்ணல, அவனுங்களே செத்துட்டானுங்க. மாஸ்டர் மைண்ட். ஏன்டா அப்புறம் சென்ட்டிங்களா? இதுக்கு தான் அனகொண்டா மாதிரி அழிஞ்சிட்டு இருந்தீங்களாடா? இங்கே இது ஃப்ளூயிட் இருக்கு. ஏய் சூப்பர்ப்பா, லைஃப் மட்டும் நல்லா ஏற்றி வச்சுருக்கேன். இப்போ ஏன் வருவான்னு தெரியலையா? என்ன மாதிரி ஏரியாடா இது? ஐபிக்கில். ஏய் போங்கடா கொய்யாங்கோ. ஏய் சூப்பர்ப்பா, நம்ம ஐட்டம். இப்போதைக்கு ஷார்ட் கன் தேவையில்ல. தூக்கி ஷார்ட் கனை தூக்கிட்டு பயில இருக்கு. இதை டவுனில் போட்டுருவோம். இது லெஃப்ட் ரைட்டில் போட்டுருவோம். கரெக்டாக இருக்கும்ல? இப்படி அடிக்குது. ஐயோ என்னங்க அடிச்சா கொண்டுருச்சு. எங்க இருந்து கொடுப்பானுங்கன்னு தெரியலையே. செமையா அடிச்சிச்சுங்க. என்ன ஸ்பீடு. ஐயோ ரொம்ப பயங்கரம் போடுது. எடுத்தோடனே வந்துடுச்சு ஸ்பீடா. அடா பாவி டேய், அநியாயம்டா. வரிசையாக அவனுங்களே வந்து செத்துருவானுங்க. இப்போ வேலை அவனுங்களை வர வச்சா போதும். வா 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 வா. ஐயோ நான் முதல்ல தான் ஆடணும் மாடாத. வரண்டாடி
அதான் இறங்கி வந்தேன் அதுக்குள்ளே என் சொல்லி முடிச்சிட்டிங்களா மட்டும் அவனுக்கு மாற்றவே இல்லைடா ஓ ஒரே இதில் காலியாக ஒரு 2 பேரும் தெரியும்டா எனக்கு உங்கள் ஐடியாலாம் தெரிஞ்சுதான்டா பண்ணேன் இங்கே இன்ஸ்டண்ட்டாக ஒரு சேவ் கொடுக்க மாட்டீங்களாடா போய் சேர்றா கல்லோட தள்ளி விட்றேன் ஏய் ஐயோ தள்ள மாட்டேங்குதுங்க ஓச்சுடா ஓடுறா ஓ கிளம்பு இப்போலாம் எய்ம் பண்ண நான் கற்றுக்கிட்டேன் கிளம்பு காத்து யார்கிட்ட வேறு ஏதாவது இருக்காப்பா ஏய் இந்த மாதிரிலாம் ஒருத்தன் வரான்னா எதாவது கொடுங்கடா கம்மியாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் அடிபட்டோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அவ்வளோதானே உனக்கு வேறு இந்த மாதிரி சவுண்டு கொடுத்தே பயமுத்துறானு எனக்கு ஹேமாவே தரமாட்டானுங்க கைஸ் ஏய் இங்கே ஒரு மிஸ்டர் நோவர் ஓகே மேலே ஏறி போக வேண்டியதான் இப்போ இது ஏதோ சால்ட் மைன் ஷேட் பார்க்கல கைஸ் பார்க்கல அடப்பாவி நீ இன்னுமாடா இங்கே இது மாதிரிலாம் வச்சிருக்க கொஞ்ச நேரத்தில் உயிரை குடிச்சிட்டாங்க அவன் கொடு இங்கே ஒரு ஹிடன் ஸ்டெர்லைஸ் இருக்குது பாருங்க இது எடுத்து போட்டோம்னா இதுதான் ஃபைனல் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதாங்க நடுவில் ஒன்று எடுத்தோமா மிஸ் பண்ணிட்டோமா எனக்கு தெரியல லைஃபும் ஏறிச்சு தேங்க்யூ கைஸ் ஃப்ரைடே 16 2015 தேங்க்யூ கைஸ் இட்ஸ் பீன் அபவுட் அ வீக் சின்ஸ் மை ஹெட்ஸ் பீன் கிளியர் back to normal. She still thinks she got me. Guys really need to work on fixing that. Not only does she look like a little kid, but she's about stupid as one too. என்னடா சொல்ற? Still totally under. So I was wondering. Family obsession இருக்கான் இவள் எனக்கு ஃபேமிலின்னு அதே நினச்சிட்டு ஆவும் தான் என்ன பண்ணு something you guys programmed into her.
ஓகே. ஃபேமிலிங்கிற விஷயத்த அவளுக்கு அப்சஸ் பண்ணி அவ அந்த மாரி ஆயிட்டாளாம். இவங்க பண்ண தப்பு தான் அதுவுமே. தட் பிட்ச் மியா இஸ் ஸ்டில் சம்வேர் இன் பிட்வீன் ஈவி லா லா லேண்டா இன் ரியாலிட்டி pretty violent and so locked well. Evelyn would get mad since Mia's her favorite and all. Doesn't seem to care. It's sometimes மியா வந்து அவளோட அம்மாவை நினச்சிட்டு அப்போ போய் பார்த்துட்டான் லைக் சைட் பயோ வெப்பன் இஸ் ஃபக்ட் அப். அவளோட பயோ வெப்பன் வந்து ஊற்றிக்கிச்சு அப்படிங்கிறான். ஆஃப் ஹேண்ட் எவ்லின் வந்து இப்போ பார்த்தாலும் ஃபேமிலின்னு சொல்லிட்டு இருக்காளாம். இங்கே எவ்ரி ஒன் கிட்னாப். ஐயோ எல்லாரையும் கடத்துறாளாம். மோர் அண்ட் மோர் ஆஃப் த ஸ்ட்ரீட் டு ஆட் ஹர் டு ஃப்ரீக் ஷோ ஆஃப். ஓகே அவரோட ஃபேமிலியோட ட்ராமாவுக்கு மைண்டுக்குள்ளே வச்சுருக்கிறதுக்கு கடத்திடுறாளாம் நிறைய பேரை. இஸ் கெட்டிங் டயர்ட் ஆஃப் மியா நாட் கம்மிங் அரவுண்ட். பெயின் இன் got to clean up the mess. New comes along. By the way, being sick or something. ஈவிக்கு வந்து உடம்பு சரியில்லை என்னன்னு தெரியல. அவளோட ஸ்கின்லாம் வந்து ஒரு மாதிரி ரிங்கிள்ஸ் ஆகுது. அந்த கருப்பாக ஆகுதுல மியாக்கு. அந்த மாதிரி ஈவ்லினுக்கு வெள்ளை முடி வந்துடுது அவளுக்கு அப்படின்றான். சப்போஸ் டு ஹேப்பன். வயசான ஃபீல் தெரியுதா? ஷி இஸ் கெட்டிங் ஓல்ட் ஆஃப் அ சடன். தேவலாம் எதுவும் இல்லையா? இன்ஃபெக்ஷன் ரிப்போர்ட்டா? என்ன இடம்டா அது? 5 minutes after dose vomiting. ஓகே. நெக்ரோடாக்சின் இ சீரிஸ் டோசேஜ் டெஸ்ட்டு. ஏன் அது எவ்வளோ நான் 10 minutes after dose? ஐயோ 10 minutes after dosage டெஸ்ட். ஐயோ 12 minutes after dosage செல் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இல்லை டார்கெட் அக்வயர்ட். ஓகே டார்கெட் இதான் போல் இருக்கு. என்னது? ஓகே என்ன வைக்க? அந்த சாம்பிள் செல் மாதிரி எங்க வச்சாச்சு? யார் என்ன குழந்தைன்னே தெரியல. ஐயோ மொத்தத்தையும் கரைச்சிருச்சு. அப்படியே கரைச்சி எடுத்துருச்சு. அவ்வளோதாங்க டாக்ஸின் ரெடிங்க. எவலின்னு அதை வரண்டி குழந்தை நினச்சி இது ஒரு பயங்கரமானது. டெஸ்ட்ராய்ஸ் இ நெக்ரோடாக்சின் டெஸ்ட்ராய்ஸ் செல்ஸ் ஆஃப் எனி சப்ஜெக்ட் பேஸ்ட் ஆன் இ சீரிஸ் பயோ வெப்பன் மாடல். செல் ஓகே டெஸ்ட்ராய் செல்ஸ் அந்த இ சீரிஸ் பயோ வெப்பன் மாடல் வந்து அழிச்சிருமா இ சீரிஸ் அசெட்ஸ். ஓகே இ சீரிஸ் அசெட்ஸை மட்டும் டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி. ஃபர்ஸ்ட் பி ஸ்டிமுலேட்டர் பிஃபோர் யூஸ். டூ திஸ் பை பிளேசிங் சாம்பிள் இன்டு த நெக்ரோடாக்சின் கண்டெய்னர். ஓகே கண்டெய்னரில் வச்சு தான் அதை ப்ராப்பராக எடுக்கணும்னு சொல்கிறாங்க. கான்ஃபிடென்ஷியல் 2000 நடந்துச்சு. as one of the several concepts for the company's Nexabase. Next generation அதோட abbreviation. Next generation experimental battlefield superiority initiative working to develop bioweapon combatants masses with minimal direct contact. That's diverted to this project. Okay, what makes this project weapon ability to turn combatants into allies. ஓகே எனிமியை வந்து நம்மளோட ஃப்ரெண்டாக ஆக்கிக்கிற மாதிரி. அதை நாம் சொல்கிற மாதிரி கன்வெர்ட்டிங் ஹாஸ்டல் எலிமெண்ட்ஸ் இன்டூ வில்லிங் சர்வெண்ட்ஸ். ஓகே அவங்கள மயக்கி நம்மளோட ஆளாக மாற்றிடும். நம்ம சொல்கிறத கேட்குற சர்வெண்ட்டாக மாற்றிடும். காஸ் ஆஃப் நாட் பியூ ஹேண்ட்லிங் பட் ஆல்சோ காம்பேட் இட் சர்ஃப். இட்ஸ் நோ வண்டர் வி ஹேட் த என்ன அந்த வேர்டெல்லாம் அழிஞ்சிருக்கு. ஓகே இது அம்ப்ரல்லா கார்பரேஷன் சம்மந்தப்பட்டதாக இருக்குன்னு நினைக்கிறத அழிச்சிட்டானுங்க. அந்த இது அழிச்சு வச்சுருக்கானுங்க வேர்ட்ஸை. Never have you said discovery fungus that we commonly term the mutamycete. அந்த ஃபங்கஸ் தான் இந்த மாதிரி பண்ணுறது. அந்த ஃபங்கஸ் தான் அவளுக்கு எவ்வளோனுக்கு செலுத்தி இந்த மாதிரி மாதிரிருக்காங்க போல் பயோ வெப்பனா அவளை. பட் அவளுமே ஒரு ஃபெயிலியர் தான் சொல்கிறானுங்க. தப்பிச்சு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரீ ஸ்டேஜ் ஃபார் ஹியூமன் எம்பரையோ அண்ட் பெர்ஃபார்ம் கல்டிவேஷன் த கண்ட்ரோல் என்வரன்மெண்ட் ஓவர் பீரியட் 38 to 40 வீக்ஸ்க்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ? அந்த பிளாக் கலரில் க்ளூ மாதிரி பார்க்குறோம்ல இது வெனம். அந்த வெனம் மாதிரி வெனம் படத்தில் வருமே அந்த மாதிரி. அது வந்து 38 to 40 வீக்ஸ் கண்ட்ரோல் பண்ணுமா. சார் ரெஃபர் டு அஸ் கேண்டிடேட் ஸ்பெசிமென்ட்ஸ் பேஸ்ட் ஆன் யூசபிலிட்டி ஃப்ரம் த இம்பீரியல் குவாலிட்டி சீரீஸ் A through D அண்ட் பெர்ஃபெக்டட் இ சீரீஸ். காமன் அப்பீரன்ஸ் வாஸ் செலக்டட் ஃபார் பயோ வெப்பன்ஸ். 10-year-old கேர்ள். ஓகே அவள் தான் ஈவி. ஓகே பாவம் 10 வயசு பொண்ணு இப்படி டார்ச்சர் பண்ணியிருக்கானுங்க.
மருந்தில் அந்த பயோ வெப்பனாக மாற்றி இப்போ எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிருக்கா டு என்ஷோர் ஈஸ் ஆஃப் பிளெண்டிங் பிஜி பாப்புலேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஈஸரி ஸ்பெசிமென் Evelyn has proven capable of secreting the from a tissue will that Evelyn's meat was impossible for body. Okay, post organism தேடுமா அதான் வெனம் மாதிரி தான் போல் இருக்குது என்ன தெரியல. Still have a lot of Evelyn achieves and maintains his control, but the working theory is that the vector is similar to the used for quorum sensing. இது என்னமோ பேர் போட்டிருக்காங்க, பயாலஜிக்கல் நேம் போட்டிருக்காங்க, புரியல. Stages at first of which is hallucination. ஓகே, இவளின் நம்மளை கண்ட்ரோலுக்கு எடுத்தால் என்னென்ன நடக்கும்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஹெலுசினேட் ஆகும். ஹெலுசினேட்னா நடக்காத விஷயங்கள் நடக்கிறதா நம்ம யோசிச்சுப்போம். இட்லி ஆஃப்டர் இன்ஃபெக்ஷன் த சப்ஜெக்ட் பிகின்ஸ் டு சி இமேஜஸ் ஆஃப். ஓகே, இன்ஃபெக்ட் ஆனவுடனே இவளின் நம்ம கண்மடி இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். தேர் அண்ட் ஈவன் ஹர் வாய்ஸ் விச் இஸ் இன்ஆடிபிள் டு அனிமல்ஸ். மற்றவங்களுக்கு கேட்காத வாய்ஸ், பட் நமக்கு மட்டும் கேட்கும். ஓ, இவ வந்து பேய் கிடையாது, நம்ம மைண்டுக்குள்ள கேம் விளாட போல. டிஃப்ரெண்ட்டான இதுவாக இருக்குது ரெசிடென்ட் எவில் சீரிஸ்லேயே இது. மெத்தட் ஆடிஷன்ஸ் வித் இன்ஃபெக்டட் சப்ஜெக்ட்ஸ் வோட். ஃபர்ஸ்ட் ஃபேண்டம் ஈவிலின் அப்பியர்ஸ் டு பி a நார்மல் யங் கேர்ள் சம்டைம்ஸ் இஸ் காம்பனிஷிப் ஃபார் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, நார்மல் கேர்ள் மேலே தான் தெரியலாம், போக போக தான் அவளோட லாஸ்ட் டைம் ப்ராக்ரஸ் மோர் அண்ட் மோர் எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட்ஸ். நம்மளை டிமாண்ட் பண்ணுவாலாம், நம்மளை கையறுத்துக்கு வச்சுக்கிறது, மற்ற பீப்புளை அட்டாக் பண்ணி வைக்கிறது. மியா பண்ணாலே ஃபஸ்ட்டு நம்மளை ஷாக் induces helps to break down the myths natural barriers to Evelyn's brainwashing effect. ஓகே, பிரெயின் வாஷ் பண்ணிடுவா போல ஒருத்தர், பிரெயின் வாஷ் பண்ணி போய் ஆடுறா. அண்ட் பை த டைம் மென்டல் கண்ட்ரோல் இஸ் அச்சீவ்டு. நல்லா ஃபுல் அச்சீவ்மெண்ட் பண்ண இன்ஃபெக்ஷன் ஆஸ் ப்ராக்ரஸ் டுவர்ட் த பாடி செல்ஸ். ஸோ த பாடி என்ன ஆகுங்கிறத சொல்லலைங்க. இதுதான் ரிப்போர்ட் போல், கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்டு. ஓகே, நெக்ரோ இது இருக்கட்டும், வச்சு ஒன்றும் பண்ண முடியாது நம்ம. ஷார்ட் கன் கூட இல்லையாடா கையில், நான் என்ன பண்ணுவேன்? பாம் இல்லை, ஷார்ட் கன் இல்லை, ஷார்ட் கனுக்கு புல்லட் இல்லை. அங்கங்க நான் வச்சுருக்க மாதிரி இந்த கம்பி வச்சுருக்காங்க லைட்டுக்கு. தானே கான்ஃபிடென்ஷியல். எவிடன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆல்சோ இன்க்ளூட் த எபிலிட்டி டு ஆர்கனிசம் ஃப்ரம் ஃபங்கல் ஃபிலமெண்ட்ஸ். செட் ஆர்கனிசம் இஸ் யூஸ்ட் லூஸ்லி ஹியர், ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங். சூப்பர் ஆர்கானிசம் டிஃபெண்ட் தெம்செல்ஸ். பேட்டில் ஃபீல்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இதை தயாரிச்சிருக்கானுங்க போல். ட்ரீட்மெண்ட் ஆஃப் பெர்ஃபார்மிங் சாம்பிள்ஸ் ஆஃப் வில்லன்ஸ் பாடி டிஷ்யூ ப்ரொடியூசஸ் யூனிக் சேரம். ஓ ஓகே, அதை வச்சு செரமும் கண்டுபிடிக்கலாம் போல். செரமாக யூஸ் பண்ணலாம். செல்ஸ் ஆர் ஆல்ரெடி லார்ஜ் இன்வெர்டட். ஓகே, அவங்களோட இது வந்து ஃபுல்லாக பரவிடுச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. எக்ஸ்ப்ளோர் த செரம்ஸ் பொட்டன்ஷியல். அப்சர்வ் இந்த எவிலியன்ஸ் பிஹேவியர் இஸ் அப்சஷன் வித் கான்செப்ட் ஆஃப் ஃபேமிலி. ஓகே, எவிலியன் பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா அவளுக்கு வந்து அந்த ஃபேமிலி அப்சஷன், ஃபேமிலிங்கிற அந்த இது ஆர்வம் ரொம்ப அதிகமாக போச்சு. ஃபவுண்ட் ஆன் மல்டிபிள் அக்கேஷன்ஸ் வேர் கம்பல் டு ஆக்ட் ஆஸ். ஓகே, இன்ஃபெக்ட் ஆன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து அவளோட மதராவோ ஃபாதராவோ இவ வந்து பண்ண சொல்லி, இருக்க சொல்லி ஆக்ட் பண்ண சொல்லியிருக்கா. ரோல் பிளேயிங் மாதிரி. ட்ரீட்டிங் ஹர் ஆஸ் இஃப் ஷி வேர், இவ வந்து அவங்களோட உண்மையான பொண்ணாகவே நினச்சிட்டு இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. செட்டில் ஆஃப் ஃபேமிலி ஆஸ் மென்டல் கண்ட்ரோல். அவளோட அந்த மென்டல் இல்னஸ் வந்து ஒரு ஃபார்மில் இருக்கணும்னா ஃபேமிலியாக அவங்க நடிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிலேஷன். பட் இட் குட் பி தட் ஷி இன்ஸ்டிங்க்ட்லி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அட் அ ஃபேமிலி வெரி பெட்டர். ஓகே, லோன்கள் தனிமையை விரும்ப மாட்டா போல். ஆன் த அதர் ஹேண்ட் சென்டிமெண்டல் இஸ் மேக்கிங் அப் ஃபார் பெசிவ் லேக் ஆஃப் லவ் இன் ஹர். பாவங்க, பேரண்ட்டோட லவ்க்காக இவ்வளோ பண்ண ஈவி நினச்சாலும் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக தான் இருக்குது. என்னடா இப்போ தான் திட்டிகிட்டே வந்த கோவத்தில் உடனே மனசு ஊருக்கு வச்சிட்டிங்களா? சரி பார்ப்போம் என்ன பண்ணுறது. கொடுத்துட்டானுங்க. ஃப்ளேம் ரவுண்ட்ஸ் வேறு சூப்பரு. ஃப்ளேம் ரவுண்ட்ஸ் 3 நிற்கிதா? 2 தானே நிற்கும் எப்போவுமே. என்னடா அது எது கூடயுமே வச்சுக்க முடியாதா? ஓகே,
லைஃப்பை மட்டும் ஏற்றி வச்சுக்கலாம், என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அவ்வளோதான், லைஃப் மட்டும் ஏற்றி வச்சுருக்கோம். ஷாட்கன் எதுக்கு யூஸ் ஆக போகுது எனக்கு சத்தியமாக தெரில. பார்ப்போம். ஏய் புல்லட்ஸ் இருக்கா அதில் இன்னும்? சூப்பர்ப்பா. அதுதான் ரொம்ப நேரமாக சொல்ல வந்தியா? ஆனால் தான் அவசரப்பட்டனா. ஓகே, சேவ் பண்ணவே இல்லை கைஸ். முக்கியமானது சேவிங். ஐ திங்க் இதுதான் ஃபைனல் நினைக்கிறேன். முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். கேம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் நான். பார்ப்போம். கூட செக் பண்ணிட்டு வந்துடலாமா ரூமை ஃபுல் அண்ட் ஃபுல்லு? அவ்வளோதானே. இதோட வெளியில் தானே. ஓகே, ஓகே போக வேண்டியதான். இங்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 hour இருந்துட்ட மாதிரியே ஒரு ஃபீல். எனக்கு ரொம்ப நேரமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல். ஏய் இது என்ன ரூட்டுடா? ஆஹா, நான் வெளியவே வரலையே. இடமே டெரராக இருக்கேடா. கொக்க வெளியே தான் வெளியில் போகணுமோ? எடுக்க முடியாது போல இருக்குங்க. இது இல்லாமல் நான் வரவே மாட்டேன்டா. ஐயோ என்னடா இது? இல்லை. ஐயோ எங்க உங்களுக்கு ஈவி வாய்ஸ் கேட்குதா? ஏய் எனக்கு ஈவி வாய்ஸ் கேட்குது. சைலண்டாக எங்க பாடுறாங்க அவ? ஏங்க ஈவி பாடுறாங்க. என்னடி எவ்வளோ பேர் வரீங்க? ஏய் உள்ள போடா உள்ள போடா உள்ள போடா உள்ள போடா உள்ள போடா 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 போடா. என்னடா இவ்வளோ பேர் வரீங்க? ஓடுறா 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 ஓடுறா.
குத்து சந்து தானே இது. இது இவனோட புல்லட் வச்சுனா அடிக்க முடியாதடா. ஐயோ இவ வேற சிரிச்சு சாவடிக்கிறாளே. ஏய் அடிச்சிட்டான்டா. வா. ஏய் ஓடுறா. ஏ போச்சுடா செத்துடா. எப்பா என்னடா இந்த அடி அடிக்கிறானுங்க. அடிச்சே கொன்றுவானுங்க போல. புல்லட் வர கம்மியா இருக்குங்க. வந்துகிட்டே இருக்கானுங்க. செய்யறது காத்துன்னு இருக்கானுங்க. போடு மூஞ்சிலே போடுறானே. உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். என் செல்லமே இப்போதைக்கு ஒரு பாம் எடுத்து வச்சுப்போம். எடுத்துப்போம், கரெக்டாக இருக்கும். ஆமாம், நமக்கு தேவை இப்போதைக்கு தானே. போச்சுடா. ஏய் என்னடா இவ்வளோ பேர் வரீங்க? ஏய் அடிச்சிட்டான்டா. அப்போ கூட அடிச்சிட்டான்டா. ஏய் அடிக்க போறான்டா. ஓடுறா. அடிச்சிட்டான்டா. அடிக்கிறானுங்க. அடிச்சிட்டான்டா. தள்ளி போ.
போச்சு, புல்லட் வர தீர்ந்து போச்சு என்கிட்ட. எத்தனை அடிக்க வரீங்களாடா நிம்மதியாக ஒருத்தனடி? இவ்வளோ பேர் வரீங்க, விட்டு ஓடுறதுக்கும் மனசு வரல எனக்கு. புல்லட்டும் இல்லை, இப்போது என்ன பண்ண போகிறேன்னே தெரில எனக்கு. அடித்து சொருகிறானுங்க, கிட்டே போட மாட்டானுங்க. நான் எங்கேருந்து போகிறது அப்புறம் மேலே ஏறி? அடுத்து எவன்லாம் வருவான்னு தெரியலையே. இதுக்கிட்டே போக முடியல என்னால். ஏதாவது புல்லட் கொடுங்கடா. புல்லட்டே இல்லைடா என்கிட்ட. சொருவானுங்கடா மாட்டின என்ன. ஏற 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 மேலே. ஐயோ ஏற மாட்டான் போல. முடிச்சிட்டான். ஓடுறா. முடிச்சிட்டான். ஓகே, இவனுங்களை வர தாண்டி போனோமா? ரீட்ரை கொடுத்தா எங்கேருந்து வரும் தெரியலையே. இவங்களை முடிக்காமல் போக முடியாது போல். எல்லா பாமையும் அங்கே வர யூஸ் பண்ணிட்டேன். ஃப்ளேமபிள் இது தான் போட்டு தான் போனோம். மொத்தத்தையும் மேலே போனால் ஒரு வெப்பனும் இருக்காது. பார்த்துக்கலாம் வா. பாம்பு தான் முடிச்சிட்ருப்பேன். பாம்பு இல்லை என்கிட்ட. இது வேறு விட்டதுலேருந்து தான் வரும். போச்சுடா. இது வேற மேலே வாந்தி எடுத்துட்டு இருக்கேன். அப்பா ஏய் சாவல் என்ன அது? சாவலடா அது. ஐயோ அப்பா செத்து தொலைச்சிச்சுடா இது.
என்னோடது எல்லாமே தீர்ந்து போச்சே. ஓகே, லைஃப் போட்டாச்சு. ஓகே, கண்ணு ஒன்றுமே இல்லையாடான்ட்ட. நான் என்னடா போய் சண்டை போட போகிறேன் இப்போ? கோழியை முடிச்சிங்கடா. ஏமாத்திட்டு ஓடலான்னு பார்த்தா முடியல. ஏமாற்றலாம், ஒரே ஒரு பாம்பு இருந்தால் போதும், ஏமாத்திருப்பேன். இதுக்கிட்டே எல்லாமே போய் சேர்ந்து இனிமேல் நான் என்ன பண்ணுவேன்னு தெரில. ஏதாவது வந்தால் கூட என்னால் அடிக்க முடியாது. ஓகே, சந்து வழியாக பூந்து வழியாக வெளியே போவோம். மினி மேப்பை வச்சு அந்த கிளவியோட வீல் சேரு பொம்மை. இங்கே எங்கேயோ பொம்மை ஆடுது பச்சக்கு பச்சக்குன்னு. ஏய், என்கிட்ட ஒன்றுமே இல்லைடா, நான் எதை வச்சுடா அடிப்பேன்? Sure of it. அந்த ஃப்ளாஷ்பேக் சீனு It's not here. It's gone. It's gone. சரிடி அழுவாதீங்க. இருக்காதா? பின்வாசல் வழியா வீட்டுக்கு வந்துட்டோமா? E001. கிளவியோட ஃபோட்டோ இது திறந்து இல்லையே, இப்போ எப்படி திறந்துச்சு? ஏதாவது கொடுங்கடா புல்லட்டு. இது மேலே ஏறி வந்தமே அதுதானே இது? விடுங்க, இந்த ஃபோன் அடிக்குமே. ஃபோன் ஒர்க் ஆகுதா உங்கப்பா? பற்றியும் ஒர்க் ஆகல. அவனை தானே பிடிச்சான். ஈத்தன்லாம் காட்டுறாங்க. ஐயோ, விட்டுருவேன். நீ எங்க வேணா நின்னுக்கோமா, நான் உள்ள போறேமா. எனக்கு ஏதாவது கிடைச்சிட்டா? ஒன்றும் கிடைக்கல, புல்லட்டே இல்லை. எத்தனானு ஏன் ஃபால்ட் என்னடி இருக்கு? ஏன் ஃபால்ட் என்னடி இருக்கு? இது ஒரு நாள் நைட் நடக்குதா என்ன கதைன்னு தெரியல. ஓடே, நான் உள்ள போறேன். இந்த ரூம் கீழே தானே இருக்கும். ஐயோ, அதே சீனு. ஐயோ, இவ தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்காளா மியாவை அந்த டைம்ல? Kill him, Mommy. But you shouldn't have done that. ஓகே. It fucking hurts. இரு ஐயோ. Want to be my daddy? Then he can die. நீ சாவடி. Now it's Mommy's
என்னடி சொல்ற? என்ன சொல்ற? ஏய் இப்படியே வெளினா ஓடி போயிடாண்டா என்ன வெளில விட்டுருங்கடா. You're gonna be one of us. And then maybe you'll play நீ nice. எனக்கு ஒன்று உன் ஆள்ல ஒருத்தன் மட்டும் சொல்லாது. ஏய் பத்திய Get that away from me! வாடி தங்க வாடி. ஏய் போடி 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 எங்கடா வா. ஏய் குத்துறாங்க என்னங்க வயிற்றுல குத்திட்டா காணோம். என்னடா கேம் விளையாடுறீங்க அம்மா? பொம்மை ஏய் என்னடா பண்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. வீடு இருந்தபடியே தான் இருக்கு. ஏய் கீழே போகுது. அது எங்க போகுது? வெளியில போதா என்ன? என்னங்கடா பொண்டாட்டியை வச்சு என்ன பயமுறுத்துறீங்க? டேய் என்னடா ராஸ்கல்ஸ் விட்டா கிறுக்க நடிங்கள வெளிக்கிற தோந்தாரு ஓடிடுவான். அதானே போ விட்டா தானே. ஓ நான் வெளியே தான் தப்பிக்க போகிறேன்னு மூளை கண்டுபிடிச்சிட்டானு போல. எனக்கு அது புரியல. நம்ம ரியல் இதில் இருக்கோமா இல்லைனா நம்ம ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே இருக்கோமா புரியலையே. மேலே தான் போய் ஆகணும். வி ஹேவ் நோ சாய்ஸ். நம்மக்கிட்ட புல்லட் இல்லை மெயினாக. நிற்குது பைத்தியம். ஏய் இதெல்லாம் அநியாயம்டா. இப்போ கூட கதவை லாக் பண்ணி வச்சுருப்பீங்க. இதோ வரண்டி அண்ணன் கிட்ட ஊசி இருக்குங்க வா. அடம் பிடிக்கிறேன். ஐயோ அடிக்கிறாங்க. வா நீ இங்கே வா. நீங்க வா இங்கே வா இங்கே வா. அடங்குறியா 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 வா ஓடி. அப்படிங்க அடங்கணும் கொஞ்சமாச்சும் அடங்கணும். ஓ இவன் தான் அந்த கிழவியா? ஓ இவ தான் கண்காணிச்சிருக்காளா அப்போ வீட்டுக்குள்ளே இருந்து என்ன இவ்வளோலா? ஐயோப்பா ஈகிப்து மம்மி மாதிரி ஆயிட்டே. இவ எதுவும் பாஸா வந்துருவாளோ? ஐ ஆம் சாரி எவ்லின், ஐ ஹேவ் நோ சாய்ஸ். ஆடியா என்னடா அது ரூமே கருப்பாகுது. ஐயோ 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 என்னங்க இது? ஐயோ வராங்க கிட்ட வராங்க. ஏய் என்னடா பண்றது? ஏய் ஏதாவது பண்ணுங்கடா. ஐயோ அடிக்கிறாங்க அடிக்கிறா. ஐயோ ஐயோ என்ன பண்ணான்னு தெரியலையே. என்னங்க பண்றா? நீ கீழே தள்ளி விட்டாடா. ஏய் செத்துனடா நானு. கேம் ஓவரா? கேம் ஓவர் ஆயிடுச்சுங்க. ஓ இல்லையா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஐயோ மறுபடியும் சொல்லணுமா? போடுறா 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 போடுறா. ஐயோ ஐயோ அடிக்கிறாடா அடிக்கிறாடா அடிக்கிறாடா.
அடிக்கிறாடா டேய், அதான் காப்பாத்துங்கடா. ஐயோ காலை சொல்லிட்டாங்க. ஐயோ என்னை கொண்டுட்டா. ஐயோ கொண்டுட்டாளே. கொண்டுட்டாடா. ஏய் அடிக்கிறாடா. ஏய் எனக்கு உள்ளவரா. அப்பா கீழே விட்டாடா என்ன. ஐயோ ரத்தம் வர வருது. மண்டை கிண்டெல்லாம் கிழிஞ்சிருச்சு. ஏய் ஷார்ட் கன்னு. ஏய் அடிக்கிறா. போ அது எடு. போறேன் இரு. எவ்வளின்னு மகளே. காலி கிளம்பு காத்து வரட்டும். அப்போ கடைசியாக அவனுங்க கொடுத்தது தான். ஹெலிகாப்டரில் வந்தானுங்களே, அவனுங்க போட்டிருக்கானுங்க போல இருக்குங்க. என்ன கன்றா அது செம பவராக இருக்கு. ஸ்பீட்ஸாக ஆகிட்டா எவலின். இதுக்கு மேலேயும் வராமல் வருமா தெய்வமே. இதுவே நீ எனக்கு பண்ணுற நல்லது. இது கேமே முடிச்சிட்டேங்க நான். எதிர்பார்க்கையில் முடிச்சிருவேன்னு. சூப்பர். நைட் மேட்ச் ஃபைனலி ஓவர். டாஃபி அண்ட் எண்ட் ஆஃப் த நைட். வரானுங்க அந்த ஹெலிகாப்டரில் இருந்தானுங்களே ஃபஸ்ட்டு அந்த மிடில் சீனில். அவ்வளோதான். இனிமேல் நாம தான் எப்போவுமே நான் தான். யார் அவன்? கண்ணே தெரியாதுடா இதில். எப்படா பார்ப்ப? ஏய் கிறிஸ் ரெட்ஃபீல்டுங்க. கிறிஸ் ரெட்ஃபீல்டு யாருன்னா ரெசிடென்ட் ஈவில். எனக்கு தெரிஞ்ச ரெசிடென்ட் ஈவில் 5ல தான் தெரிய வந்துச்சு. ஓகே அம்ப்ரலா கார்பரேஷன் இவங்க தான் வந்து அந்த இதுக்கு எதிராக வந்து போராடுறவங்க. பட்டு வைரஸை உருவாக்குறதும் இவங்க தான். அது உள்ளுக்குள்ளே நிறைய அரசியல்லாம் இருக்குது இந்த கேமில். எவ்வளோ பெருசாகிட்டா பாருங்க. ஏய் மியா. Mia, you made it. I'm glad. மியா தப்பிச்சிட்டாங்க. Did I? எப்படி காப்பாற்றினானுங்க கப்பலுக்கு போய் இவளை? அவ்வளோதாங்க. ஒரு வழியாக ஒரு ஹாப்பி என்டிங் கிடச்சிது. They say that when one door closes, another பரவாயில்ல. opens. கிளைமேக்ஸ் ஃபைட் அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை. A door closed tonight. அப்போ பாஸ் ஃபைட்டில் அந்த What a ஜாம்பி long night it was. But not just for me. எனக்கும் இல்லைடா. Me and I weren't the only victims here. ஏன் So புயல் were அடிச்சு அந்த Bakers. கிராஸ்லாம் பாருங்க இப்படி கலைஞ்சிருக்கு. It was that thing, Evelyn, who made them that way. எவ்வளோ திங் சொல்லாதரா என்னதான் அம்ப்ரா கார்பரேஷன் இந்த பாருங்க. Now அம்ப்ரா. Evelyn's dead. ஓகே ஒரு வழியாக எவ்வளோ. These guys are here to clean up the mess. I had just come to terms with losing Mia. But now she's back and wants to start over. ஏய் ஜோயை பாவம் விட்டியடா. Maybe this is where the next door opens. மேபி அந்த எண்டு ஷாட்டு ஜுராசிக் பார்க்கில் முடிக்கிற மாதிரி. ரெசிடென்ட் ஈவில் பயோஹாசர்ட். அவ்வளோதாங்க. ரெசிடென்ட் ஈவில் 7 முடிச்சாச்சு ஒரு வழியா. இது என்ன டோர்னே தெரில எனக்கு. ஓடலாமா தெரில இந்த சாங்கு. கோஷி நகாஷி டேரக்டர். நல்லா பண்ணியிருக்கேன் நான் அந்த கேமை. இது எப்போ வந்ததுன்னா 2017 வந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த கேமு. செம்ம கேம் இது. அது வந்து ஒரு ரெவல்யூஷனை உருவாச்சு ரெசிடென்ட் ஈவில் கேம்லேயே. ரெசிடென்ட் ஈவில் 1 வந்து PS1 வந்தது. அது வந்து எப்படின்னா ரொட்டேட்டிங் டைப்பு. பர்சன் இருப்பாங்க. 3rd பர்சன் தான்
பட் அது வேறு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது 1 and 2 வரலுமே அப்படி தான் நினைக்கிறேன். இல்லை 3 வரலுமே அப்படி தான் நினைக்கிறேன். ரெசிடென்ட் ஈவில் 3 PS1 தான். ரெசிடென்ட் ஈவில் 4 வந்து வந்தது. அப்போ தான் எனக்கு ரெசிடென்ட் ஈவில் பற்றி தெரிய வந்துச்சு. ரெசிடென்ட் ஈவில் 4 வந்தது 2005 நினைக்கிறேன். லியான் கென்னடி அவனை வச்சு தான் விளாண்டேன் நான் ஃபஸ்ட்டு. லியான் எஸ் கென்னடி செம்மையாக இருந்துச்சு ரெசிடென்ட் ஈவில். அதுக்கப்புறம் 4க்கு அப்புறம் 5 வந்துச்சு. 5லேருந்து தான் எனக்கு கிறிஸ் ரெட்ஃபீல்ட் பற்றியே தெரிய வந்தது அந்த கேமில். அதுக்கப்புறம் 5ல் கிறிஸ் ரெட்ஃபீல்டா அதுவும் விளையாடிருக்கேன். அதுக்கப்புறம் 6 வந்துச்சு. 6ல் வந்து லியானுக்கு தனி ஸ்டோரி, கிறிஸ் ரெட்ஃபீல்ட் தனி ஸ்டோரி, 3 பேர் ஸ்டோரி வரும்னு நினைக்கிறேன். எல்லா ஸ்டோரியுமே வந்து ஒரே ஸ்டோரியில் இன்டர் கனெக்ட் ஆகும். பட் அது அந்தளவு போகல. பட் எனக்கு பிடிச்சது ரெசிடென்ட் ஈவில் 7. அதே மாதிரி ரெசிடென்ட் ஈவில் ஆப்ரேஷன் ரக்கூன் சிட்டி அது ஒரு தனி ஸ்டோரி. அது வந்து வெறும் ஷூட்டிங்கு, இந்த மெர்சனரிஸ்லாம் இருப்பாங்களே, இந்த மாதிரி கமாண்டர்ஸ் இவங்கள வராங்களே, போவாங்க ஜாம்பி அடிப்பாங்களே, அது ஸ்டோரி தான். பெருசாக ஒன்றும் இல்லை சொல்லிக்கிற மாதிரி. அதே மாதிரி ரெசிடென்ட் ஈவில் இன்னொன்று இருக்குது. ரெசிடென்ட் ஈவில் ரெவலேஷன்ஸா சம்திங். அந்த ரெசிடென்ட் ஈவில் ரெவலேஷன்ஸ் வந்து செகண்ட் பார்ட் விளையாடிருக்கேன். செகண்ட் பார்ட் நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சது. பட் அந்தளவுக்கு போச்சதில்லை. எபிசோட்ஸ் மாதிரி தான் விட்டான், சீரீஸ் மாதிரி அது. அதுக்கப்புறம் ரெசிடென்ட் ஈவில் ரெவலேஷன்ஸ் 1 and 2 வந்துச்சு. 1 விளையாடல, 2 விளையாண்டேன். பண்ணியிருக்கானுங்க. ஆனால் அண்ட் மோர் ஓவர் ரெசிடென்ட் ஈவில் 8 வில்லேஜ் விளையாடணும்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருக்குது. பட் 7 முடிச்சுட்டு 8 விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருந்தேன். 7 முடிச்சிட்டேன். ஸோ அந்த ஸ்டோரி கண்டினியூட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் முடித்தோம்னா. ரெசிடென்ட் ஈவில் 9 வேறு வரப்போகுது. அது என்ன எப்படி இருக்கட்டும். ட்ரெய்லர் வந்திருக்கு. ஒரு வழியாக ஏவலின் கதை முடிஞ்சுது. ஸோ தேங்க்யூ ஃபார் த வியூவர்ஸ். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. கேம் பிளே நிறைய நான் போட ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவு. ஓகே கைஸ், இதோட ரெசிடென்ட் ஈவில் சீரீஸில் ரெசிடென்ட் ஈவில் 7 முடிஞ்சுது. இது இருக்குது. ஆனால் 7ல் வந்து டிஎல்சிஸ்லாம் இருக்குது. ஸ்டோரி இன்னும் ஒரு 2 ஸ்டோரி இருக்குன்னு நினைக்கிறேன். கிறிஸ் ரெட்ஃபீல்டோட ஸ்டோரியும், அவங்க அங்கிள் ஒருத்தருங்க இருக்காங்க, ஜேக் பேக்கர் இருக்காங்க, இந்த அவங்க அப்பாவா, ஜோயோட அப்பாவா. ஸோ ஜோயோட அங்கிள் தான் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அவரோட பெரிய அண்ணன் ஒருத்தர் இருக்கார், அவரோட ஸ்டோரி தனியாக இருக்குது, டிஎல்சி ஸ்டோரி. இது ரெண்டுமே பண்ணலாம் நெக்ஸ்ட்டு. இதை முடிச்சிட்டா தான் ஒரு கம்ப்ளீஷன் ஆன மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதோட முடிஞ்சுது. பிடிச்சிருந்தா அந்த லைக்கு, சப்ஸ்கிரைப் இதெல்லாம் கொஞ்சம் தட்டி விடுங்க. ஸோ இதோட உங்களை நெக்ஸ்ட் கேமில் பார்க்குறேன். டில் தென் see you from PS Box. Thank you guys. வேறு ஏதாவது வருதா பார்ப்போம் அப்படியே. இட்ஸ் சம்திங். ஓகே, ஸ்கிப் மூவி. இது மூவியே இல்லைடா. வேறு ஏதாவது வருதா பார்ப்போம். ஓகே, எண்டுக்கு வந்துட்டோம். டிஃபிகல்ட்டி 9 hours விளையாடிருக்கேன். மிஸ்டர் எவ்ரிவேர்ஸ் வந்து இன்னும் 5 மிஸ் பண்ணிட்டேன். ஆன்டிக் காயின்ஸும் நிறைய மிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபைல்ஸ் அப்டேட்டு ஓகே 30 3 ஃபைல் மட்டும்தான் விட்டுருக்கேன். 72 டைம்ஸ் வந்து ஐட்டம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஹீலிங் ஐட்டம்ஸ் 44 தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டெபிளைசர்ஸ் 2 தான். ஸ்டெராய்ட்ஸ் 4. ஸ்டெபிளைசர்ஸ் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் தான் சரியாக எடுக்கலையோ. ரீஸ்டார்ட் 12 மோர் ஆகிருக்கு. பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன். பட் இதை வந்து ப்ளே டைம் வந்து 4 ஹவர்ஸ்க்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சா வந்து ஒன்று அன்லாக் ஆகும். அந்த இந்த சா மாதிரி கையிலே பிடிச்சிட்டு வெட்டுறது மாதிரி அது இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும். கேம் பிளேலாம் செம்மையாக இருக்கும். டிஃபிகல்ட்டி ஃபார் தி சேவ் டேட்டா ஓகே, நார்மல் டிஃபிகல்ட்டி தான். வெப்பன் ஆல்பர்ட் வில் பி ஆடட் டு த ஐட்டம் பாக்ஸ் இந்த மெயின் கேம். ஓகே, ஆல்பர்ட் அந்த 01 ஐட்டம் சீக்ரெட்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் வில் பி ஆடட் ஐட்டம் பாக்ஸ். ஆல்பர்ட்னு ஒரு கன் வந்து அன்லாக் ஆகிருக்கான் நமக்கு. ஐ திங்க் அந்த கன் வந்து அன்லிமிட்டட் தான் நினைக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இருக்குது. இதுதான் ட்ரை பண்ண வேண்டியது இருக்குது. நாட் எ ஹீரோ இது விளையாடணும். கிறிஸ் ஸ்டோரியோடது விளையாட வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் நான் சொன்னல அந்த அங்கிள் வீக்ஸ் ஆஃப்டர் நாட் ஹீரோ. இந்த நாட் ஹீரோ வந்து முடிஞ்ச பிறகு இது வந்திருக்கு. அப்போ நாட் ஹீரோ முடிச்சுட்டு தான் இது விளையாடணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நியூ டேஞ்சரஸ் செய்யும்போது ஜாக்கோட பிரதர் ஜோய் பிரேக்கர், இவர் பேர் ஜோய் பேக்கர். டேஞ்சர் வித் இஸ் பேர் ஃபிஸ்ட் புட் அன் எண்ட் டு இஸ் ஃபேமிலி சஃபரிங் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். ஓகே, இவர் வச்சு ஜோய் பாருங்கள், அந்த வெள்ளையா மாறினாப்பில் மாறி இருக்கா பாருங்கள். ஜோய் ஒரு மாதிரி ஒயிட்டாக மாறி இருக்கா. ஸோ ஜோய்க்கும் கதை இருக்குங்களா. இது
இது என்ன தெரில. ஜாக்ஸ் 55th பர்த்டே பட் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ப்ரெசன்ஸ். ஃபுட் ஹி வாண்ட்ஸ். ஓகே, இது ஏதோ என்னன்னு தெரில. டிஃப்ரெண்ட் ஏதோ பண்ணியிருக்கானுங்க, பார்ப்போம். ஓகே கேஸ், till then see you next time from PS Box.